ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா அரை கப் அளவு கட் பண்ண தேங்காய் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதை ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி வந்து கொரகொரப்பாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இது கூடவே அரை கப் அளவு பார்த்தீங்கன்னா ரவை, அதுக்கப்புறமா 3 ஏலக்காய், இது கூடவே தேவையான அளவு சுகர் வந்து சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி அரை கப் அளவு சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வந்துட்டு நம்ம மிக்சியில் பவுட்ரு பண்ணி வந்து எடுத்துக்கலாம். ஸோ பவுட்ரு பண்ண ரவையை இன்னொரு மிக்சிங் பவுல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அது கூடவே 1 கப் அளவு கோதுமை மாவு வந்து ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு இது கூட தேவையான அளவு தண்ணி விட்டு நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வந்து எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு விஸ்கோ இல்லை கரண்டியை வச்சு நம்ம நல்லா அதை வந்து கட்டிகள் இல்லாமல் ஃபஸ்ட்டு நம்ம எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 30 நிமிஷம் அப்படியே வந்து ஊற வச்சிடலாம். ஸோ 30 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா மாவு நல்லாவே வந்து கெட்டியாக இருக்குது பாருங்கள். இதுதான் பார்த்தோம்னா கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா மாவு வந்துட்டு இருக்கணும். உங்களுக்கு ரொம்ப கெட்டியாகிடுச்சு அப்படின்னா கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா தண்ணி சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ உங்கள் நல்லா சாஃப்டாக வரதுக்காக ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு பார்த்தீங்கன்னா பேக்கிங் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்து நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம நார்மலாக சமையல் சோடா ஆட் பண்ணோம்ல, ஸோ அதுதான். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது வந்துட்டு நம்ம பொரிக்கிறதுக்கு தயாராக இருக்குது. ஸோ ஒரு ஆயில் வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. போடும் போது மீடியம் ஃப்ளேமில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு கரண்டியில் நம்ம ஊற்றி வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஹை ஃப்ளேமுக்கு வந்து மாற்றிக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்மளுக்கு சீக்கிரம் பார்த்தீங்கன்னா வந்து வெந்து வந்துடும். இப்போ ஆட் பண்ணிவிட்டு நம்ம எல்லாத்தையுமே இது வந்து ஆட் பண்ணிட்டோம். ஸோ கொஞ்சம் மேலே வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுங்கள், இல்லைனா ஒன்று பார்த்தீங்கன்னா ஒட்டிக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா திருப்பி போட்டுடலாம். நல்லா திருப்பி போட்டு 2 சைடுமே நல்லா டார்க் ப்ரௌனாக வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 6 நிமிஷமோட இருக்குது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வெந்து வந்துடுச்சு. உங்களுக்கு பார்க்கவே தெரியும் பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் வந்து சிம்பிளாக எப்படி வந்து கோதுமை அப்பம் செய்யலாம் சொல்லி பார்த்தோம். இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் நீங்கள் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் வீடியோஸை பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த ரெசிபியை கன்ஃபார்ம் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.